இப்போ நம்மளாம் விரும்புகிற சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு பார்க்கலாமா? ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டுகளாக வெட்டின வெங்காயத்தை போட்டு அது கூட உப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சா? இப்போது கொந்திய சிக்கன், அதாங்க கீமா சிக்கன் சொல்லுவோம்ல, கடையில் கீமா சிக்கன்னு சொன்னால் அவங்களே கொந்தி கொடுத்துருவாங்க. அந்த சிக்கனை இதில் போடணுங்க. சிக்கனை போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாவும் சின்ன துண்டாக நறுக்கியிருக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லி இலையையும் சின்னதாக நறுக்கிக்குங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக வத்துற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, தண்ணி நல்லா வத்திடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. முதல்ல மல்லித்தூள், அடுத்ததாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வருங்க அப்போதான். இப்போது மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டோம்ல, இதை நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸ்டஃப்டு பரோட்டாவுக்கு இது நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறோம், புளிப்பு சுவைக்காக. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். உப்பு கொஞ்சம் தேவை, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டஃப்டு பரோட்டாக்கான ஸ்டஃப் ரெடிங்க. இனிமேல் நம்ம இதை பரோட்டாவில் வச்சு எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். ஒரு பரோட்டாவுக்கு நீங்கள் எவ்வளவு மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஸ்டஃப்பையும் எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம பரோட்டா செய்வோம்ல, அதே மாதிரி இதையும் தேய்ச்சிக்கோங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம். இதோட நடுப்பகுதியில் மாவு கொஞ்சம் குவியலாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்களேன். ஏன் இதை இப்படி செய்யணும்னா, இந்த நடுப்பகுதியில் தான் நம்ம அந்த ஸ்டஃப்பை வைக்க போகிறோம். இது பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நடுவில் உப்பலாக மாவை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃப்பை வச்சு மாவோட ஓரங்களை அப்படியே மெதுவாக சுருட்டிக்குங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க. இந்த மாதிரி உருண்டையாக வந்துடுங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் மாவில் இருந்ததுன்னா மாவை நம்ம தேய்க்கும் போது உள்ளே இருந்து ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வந்துடுங்க. அதனால் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த பபிள்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் லேசாக குத்தி விட்டுக்குங்க. இப்போ இதை பச்சை மாவில் லேசாக பிரட்டி எடுத்துக்கோங்க. எப்பவும் நீங்கள் பரோட்டா செய்யும்போது தேய்ப்பீங்கள, அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போவும் அந்த ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ஃபோர்க்கால் கொஞ்சம் அங்கங்கே குத்தி விட்டுக்குங்க. இப்போ இது மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கிற மாதிரி எல்லா பரோட்டாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அதுக்காக நான்ஸ்டிக் தவா இருந்தால் தான் செய்யணுங்கிறது இல்லை, சாதாரண தவாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் தவாவில் போட்ட உடனே இப்படி கையால் நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்துடும், ஒரு பக்கம் வேகாமல் இருந்துடும். இப்போ பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் சரியாக வந்திருக்குங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கத்தையும் நல்லா வேக விடணும். பரோட்டாவை எடுக்கிறதுக்கு முன்னால் லேசாக நெய்யை தடவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சும்மா கும்முன்னு வாசனை அடிக்குங்க.
சாப்பிட அடம் பிடிக்கிற எந்த குழந்தைக்கும் இதை கொடுத்து பாருங்க, சும்மா ஒரு வெட்டுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். உங்கள் வீட்டு வாண்டு பசங்கள்லாம் ரெடியா? இது பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நல்லா இருப்பாங்க. இதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இல்லை?